இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பல வரலாற்று நூல்கள் அவுரங்கசீப்பை வில்லனா தான் காட்டி வருது. அவர் ஜிஸ்யா வரி விதிச்சு மக்களை துன்புறுத்தினாரு, இந்துக்களை கட்டாயமா மதமாத்தினாருன்னுலாம் இங்க ஒரு செய்தி தொடர்ச்சியா பரப்பப்பட்டு வருது. வாங்க இந்த வீடியோல ஜிஸ்யானா என்ன, இஸ்லாமிய ஆட்சியில முஸ்லிம் அல்லாதாருக்கு அதை விதிக்க காரணம் என்ன, அது மூலமா இந்தியால கட்டாய மதமாற்றம் நடந்துச்சான்னு முக்கியமான கேள்விகளுக்கு ரத்தின சுருக்கமா பதிலளிக்கப்பட்டிருக்கு. வீடியோவை முழுமையா பாருங்க. அதாவது இஸ்லாமிய ஆட்சி முறை இருக்கிறப்போ அதுக்கு கீழே வாழ்கிற முஸ்லீம் அல்லாதவர்கள், அவங்கள வந்து திம்மிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு விதிக்கப்படுற வரி தான் ஜிஸ்யா. அது வந்து முஸ்லீம்களுக்கு இதே மாதிரியே வரி விதிப்பு உண்டு, இல்லாமல் கிடையாது. அது வந்து ஜக்காத்து. சொல்லப்போனால் ஜிஸ்யாவை விட ஜக்காத் அதிகம். ஜக்காத்துங்கிறது ஒட்டுமொத்தம் வருஷம் வருஷம் கொடுக்கணும், தன்னுடைய சொத்து மதிப்பில் 2.5% கொடுக்கணும். ஆனால் இதே நீங்கள் ஜிஸ்யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப கம்மி. இஸ்லாமிய ஆட்சியில் 1 தினார்லேருந்து 4 தினாருக்கு மேலே யாரும் வாங்கினதே கிடையாது அப்படிங்கிறது தான் ஹிஸ்ட்ரி. இதுக்கு விதிவிலக்கு உண்டு, ஆனால் வந்து யாரும் வாங்கினதில்லை அப்படிங்கிறது தான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு ஐரோப்பாவிலேருந்து ஒரு அறிஞர் அத்னான் ரஷீதுன்னு சொல்லி அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் குறிப்பிடுறது என்னன்னு சொன்னால், இன்னைக்கு 1 தினாருங்கிறது 4 கிராம் தங்கம் சொல்லலாம். அவர் வந்து ஐரோப்பிய மதிப்பில் 200 பவுண்டு சொல்கிறாரு 1 தினார். அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணக்காரர்களுக்கு தான் ஜிஸ்யா விதிக்கப்பட்டுச்சு. பணம் யார்கிட்ட செல்வம் இருக்கோ, எப்படி ஜக்காத்தும் அப்படி தான், அவங்களோட செல்வத்தை பொறுத்து அவங்க வந்து கொடுக்கணும், எல்லாருக்கும் சம அளவுக்கு கிடையாது. அதே மாதிரி தான் ஜிஸ்யாவும். ஜிஸ்யா வந்து பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான், குழந்தைகளுக்கு கிடையாது, அதே மாதிரி நோயுற்றவங்களுக்கு கிடையாது. யார் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களில் திடகாத்திரமாக இருக்கிறாங்களோ, யாருக்கு இராணுவத்திலலாம் இணைஞ்சி செயல்பட முடிஞ்சு செயல்படாமல் இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் வந்து ஜிஸ்யா வரி விதிக்கப்பட்டுச்சு. இஸ்லாமிய ஆட்சியில் எல்லாரும் அவங்க இராணுவத்தில் பங்கேற்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்களோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்காக தான் ஜிஸ்யா. இன்னும் சொல்லப்போனால் ஜிஸ்யா அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே பாதுகாப்பு வரி அப்படிங்கிறது தான். அஹ்லுல் திம்மா அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லீம் அல்லாதவங்களை. அதில் குறிப்பாக வந்து கிறிஸ்தவர்கள், யூதர்கள் தான் அன்னைக்கு அதிகமாக இருந்தது. இப்போ அவங்கள வந்து அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும், அவங்க வந்து அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் விதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி ஆனால் ஜிஸ்யானாலே ஏதோ ஒரு தண்டனைக்குரிய விஷயம், அது அவங்க மேலே விதிக்கப்பட்ட ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி திரிக்கப்படுது. அது ஒரு கட்டுக்கதை தான் ஒன்று. ரெண்டாவது வந்து கட்டாய மதமாற்றத்துக்காக அப்படி செய்யப்பட்டுச்சுங்கிற ஒரு புகாரும் முன்வைக்கப்படுது. அதுவும் ஒரு தப்பான ஒரு போலியான குற்றச்சாட்டு தான். அவங்க ஜிஸ்யா கொடுத்து அவங்க முஸ்லீம் அல்லாதவங்களாகவே இருக்கலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுக்குற வரியாக தான் நம்ம அதை பார்க்கணும். மாறாக இங்கே வந்து வேறு அந்த இஸ்லாத்துக்கு களங்கம் ஏற்படுத்தணும், இஸ்லாத்தின் மேலே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால ஒரு தீய உள்நோக்கத்தோடு தான் ஜிஸ்யாங்கிறது இன்றைக்கி பார்க்கப்படுது. அது இன்றைக்கி ரொம்ப வந்து ஒரு அரசியல்படுத்தப்பட்ட சொல்லாக மாறிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய ஆட்சியெலாம் இருந்தப்போ இன்னும் சொல்லப்போனால் துறவிகளுக்கு ஜிஸ்யா கிடையாது, பெண்களுக்கு கிடையாது. ரொம்ப செல்வந்தர்களுக்கு தான் மெயினாக இருந்துச்சு. அதுலேயுமே அவங்க அதை எந்த அளவுக்கு செல்வம் வச்சுருக்காங்கிறத பொறுத்து மாறும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தினார் தான் மோஸ்ட்லி, அது தாண்டினா 1லேருந்து 4. ஆனால் இன்றைக்கி இந்திய சூழலில் நீங்கள் ஜிஸ்யாவை பற்றி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், குறிப்பாக அவுரங்கசீப் தான் சொல்லுவாங்க, அவுரங்கசீப் வந்து ஜிஸ்யா வரியை போட்டு இந்துக்களெல்லாம் கொடுமைப்படுத்தினாருங்கிற மாதிரி. அக்பர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிஸ்யாலாம் இருக்க தான் செஞ்சிச்சு. அக்பர் வந்து அதை நிறுத்தினார். அதுக்கு அவர் வந்து நிறுத்தினப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டயத்துலலாம் ஜிஸ்யாங்கிறது பார்ப்பனர்களுக்கெல்லாம் விதிக்கப்படலை. பார்ப்பனர்களுக்கு கிடையாது, அதே மற்றவங்களுக்கு கிடையாது. இப்போ துறவிகளுக்கு இங்கே இந்தியாவில் வந்து இங்கே முகலாய மன்னர்கள்லாம் நடைமுறைப்படுத்தும் போது அந்த இடத்துல பார்ப்பனர்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சரத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால் அவங்களுக்கும் சேர்த்து இந்த விதியை போட்டார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவுரங்கசீப் வந்து வெறுக்கப்படுறதுக்கான முக்கியமான காரணம். அது இது நாள் வரைக்கும் கடைபிடிச்சு வந்ததை தாண்டி கூடுதலாக ஒரு சரத்து இங்கே பார்ப்பனர்களும் இதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்தது தான் அவர் வந்து இன்றைக்கி கடுமையாக வெறுக்கப்படுறதுக்கான காரணமாக இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா இப்போ முகலாயர்கள் வந்து குறிப்பாக வட இந்திய பகுதியிலலாம் பெரிய அளவில் ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பியிருக்கிறாங்க. கட்டாய மதமாற்றம் பண்ணியிருந்தா பர்சன்டேஜ் அளவில் இன்றைக்கும் முஸ்லீம்களோட எண்ணிக்கை எப்படி, அவங்க விட்டுட்டு போகிறப்போ அவங்க எண்ணிக்கை எப்படி, ரொம்ப கம்மி தான். அப்போது வந்து இங்கே அவங்க மதமாற்றங்கிறத ஒரு மிஷனாலாம் எடுக்கலை. எடுத்திருந்தா இந்த மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் ஆட்சியாளர்கள் எந்த வழியோ அதே வழிக்கு போயிடுவாங்க மக்களும். ஆனால் ரொம்ப நடைமுறையிலேயே நம்ம ரியாலிட்டியை பார்க்குறோம். அங்கே அப்படிலாம் வந்து பெரிய மதமாற்றம்லாம் நடக்கலை. இந்த ஜிஸ்யா மூலமாக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சங்கிகள்லாம் பரப்புகிறாங்க. அது அடிப்படையற்ற குற்றச்சாட்டு.
குறிப்பாக அவங்களோட வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பு, அவங்களோட உயிர் உடைமைகளுக்கு பாதுகாப்பு, அதுக்காக தான் அந்த ஜிஸ்யா என்ன அந்த வரியை கலெக்ட் பண்ணுறாங்களோ அந்த வரி முழுக்க முழுக்க அதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணப்படும். ஆனால் நீங்கள் ஜக்காத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜக்காத் வந்து ஏழைகளுக்கு, இந்த மாதிரி வறியவர்களுக்கு, என்ன அவங்களுக்கு தேவையுடையவங்க முஸ்லீம் அல்லாதவர் எல்லாருக்குமே வந்து அது பயன்படும். ஜக்காத் அப்படிங்கிறது தொகையும் அதிகமாக வரும். உண்மையை சொல்லப்போனால் ஜிஸ்யாவை விட ஜக்காத் அதிகம்தான். இப்போ ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருக்காருன்னு சொன்னால் தன்னோட ஒட்டுமொத்த செல்வத்தில் 2.5% அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் யாருக்கு இருந்துச்சு? முஸ்லீம்களுக்கு தான் இருந்துச்சு. அந்த இது அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி திடகாத்திரமாக இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் வந்து இராணுவத்தில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து முஸ்லீம்களுக்கு தான் அந்த கட்டாயம் இருந்துச்சு. அவங்களுக்கு அது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவுரங்கசீப், இது நான் சொல்கிறது இஸ்லாமிய வரலாற்றில், இங்கே இந்தியாவில் வந்து முகலாயர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுரங்கசீப் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களும் இராணுவத்தில் பங்கெடுக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் ஈடுபடலாம், அரசு பதவிகளுக்கெலாம் வரலான்லாம் அவர் சொன்னார். உங்களுக்கு வலு இருக்குது, இருந்தாலும் வரமாட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வரி கட்டுங்கன்னு சொன்னார். இதுதான் அவர் செஞ்சது. அப்படி பார்த்தா அந்த விஷயத்துக்கு இவர் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவரை ஒரு பக்கம் ஆதரிக்க கூட செய்யலாம்ல. ஆனால் அது செய்ய மாட்டாங்க.